இன்றைக்கி செஞ்ச பழம்பொரியும் சேலடும் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பழம்பொரிக்கு இன்றைக்கி நான் நல்ல பழுத்த நேந்திரம் பழமாக 3 எடுத்திருக்கேன். இதுக்கு 1 கப்பு கோதுமை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, அரை டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் சுகர், கொஞ்சமாக ஏலக்காய் தூள், மஞ்சத்தூள், உப்பு, 1/4 டீஸ்பூன் கருப்பு எள் இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட கருப்பு எள் இல்லை. இது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கலந்து வச்சுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் இது இப்படியே ஊறட்டும். இப்போ மாவோட கன்சிஸ்டன்சி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் திக்காக இருக்கணும். மாவில் வாழைப்பழத்தை நல்லா டிப் பண்ணிவிட்டு ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான பழம்பொரி ரெடி. சாலட் பண்ணுறதுக்கு 1/2 கப்பு முளைக்கட்டின பச்சை பயிறு எடுத்துக்கோங்க. இதோட கொஞ்சமாக குக் பண்ண ஸ்வீட் கார்ன் சேர்க்குறேன். டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும். இதோட பொடிசாக கட் பண்ண 1/2 வெங்காயம், பாதி கேரட்டை நல்லா துருவி சேர்த்துக்கலாம். 1 வெள்ளரிக்காவை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 லெமனை நல்லா புளிஞ்சு விட்டுக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. எப்பயாவது ஒரு தடவை பெப்பருக்கு பதிலாக நம்ம சாட் மசாலா கூட சேர்த்து சாப்பிட்லாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டா ஹெல்த்தியான சாலட் ரெடி.